உன்னை துரோகம் செய்தவனை இன்னும் நீ நினைத்துக்கிட்டு இருக்கியா? அவனை எப்படி வீழ்த்துவது என்று யோசிக்கிறியா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவனை அழிக்க நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீ செய்யும் ஒரு விஷயம் போதும், அவன் தானாகவே வீழ்ந்து போவான். அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அத்தியாயம் 1: துரோகத்தின் உளவியலும் சாணக்கியரின் பார்வையும். வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சறுக்கள் துரோகம். நெருங்கிய நண்பனோ, உறவினரோ அல்லது தொழில் கூட்டாளியோ முதுகுக்கு பின்னால் குத்தும்போது அந்த வலி உடலை விட மனதை அதிகம் சிதைக்கும். ஆனால் சாணக்கியர் இதை ஒரு பாடமாக பார்க்க சொல்கிறார். பாம்பின் பாடம். சாணக்கியர் கூறுகிறார், விஷமற்ற பாம்பாக இருந்தாலும் அது சீர மறக்கக்கூடாது. துரோகம் செய்தவன் உன்னை சாதாரணமானவன் என்று நினைத்து விட்டான். அவனுக்கு உங்கள் வலிமையை காட்ட வேண்டியது அவசியம். ஆனால் அது சத்தமாக இருக்கக்கூடாது. ஏன் துரோகம் நடக்கிறது? பேராசை, பொறாமை அல்லது பயம். இந்த மூன்றில் ஒன்றுதான் துரோகத்திற்கு அடிப்படை. இதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் துரோகியை வெறுப்பதை நிறுத்திவிட்டு அவனை ஒரு நோயாளியாக பார்க்க தொடங்குவீர்கள். அத்தியாயம் 2: உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். துரோகம் நடந்தவுடன் வரும் முதல் உணர்ச்சி ஆத்திரம். ஆனால் கோபம் ஒருபோதும் தீர்வாகாது என்கிறார் சாணக்கியர். புத்திசாலியின் ஆயுதம். யார் ஒருவன் தன் கோபத்தை மறைத்து முகத்தில் புன்னகையை தக்க வைத்துக் கொள்கிறானோ அவனே உண்மையான ராஜதந்திரி. எதிரிக்கு தெரியக்கூடாது. நீங்கள் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறீர்கள் என்பது துரோகிக்கு தெரிந்தால் அவன் அதை கொண்டாடுவான். உங்கள் கண்ணீரை அவனுக்கு காட்டாதீர்கள். உங்கள் அமைதி அவனை நிம்மதி இழக்க செய்யும். சுய கட்டுப்பாடு. ஆத்திரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் பலவீனத்தையே காட்டும். எனவே முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள். அத்தியாயம் 3: மௌனத்தின் விஸ்வரூபம். சண்டையிடுவதை விட மௌனம் ஏன் வலிமையானது என்பதை சாணக்கியர் விளக்குகிறார். மௌனம் ஒரு போர் முறை. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது யாருக்கும் தெரியாது. துரோகி எப்போதும் நீங்கள் கத்துவீர்கள் அல்லது சண்டையிடுவீர்கள் என்று எதிர்பார்ப்பான். நீங்கள் எதையுமே செய்யாமல் இருக்கும்போது அவன் தன் பாதுகாப்பு வளையத்திற்குள் பயப்படத் தொடங்குவான். தகவல் தொடர்பு துண்டிப்பு. அவனுடனான அனைத்து தொடர்புகளையும் வாட்ஸ்அப், கால், சோஷியல் மீடியா எந்த அறிவிப்பும் இன்றி துண்டியுங்கள். விளக்கம் கொடுக்காதீர்கள். விளக்கம் கொடுப்பது உங்களை அவனுக்கு கீழே தாழ்த்தும். அத்தியாயம் 4: சுய முன்னேற்றம். புன்னகையே முதல் தோல்வி. துரோகி உங்களை சந்திக்கும் போது அல்லது உங்கள் புகைப்படத்தை பார்க்கும்போது நீங்கள் சோகமாக இருப்பீர்கள் என்று எதிர்பார்ப்பான். ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கும் ஒரு துளி புன்னகை உன் துரோகம் என்னை பாதிக்கவில்லை என்ற செய்தியை அவனுக்கு சொல்லாமல் சொல்லும். இது அவனது அகந்தையை சிதைக்கும். பொருளாதார சுதந்திரம். சாணக்கியர் கூறுகிறார், செல்வம் உள்ளவனிடம் உலகம் பணியும். நீங்கள் பொருளாதார ரீதியாக பல மடங்கு உயரும்போது ஒரு காலத்தில் உங்களை ஏமாற்றியவன் உங்கள் வளர்ச்சியை பார்த்து தவிப்பான். அவன் உங்களை மீண்டும் நெருங்க வழி தேடுவான். அந்த இடமே உங்கள் வெற்றி கொடி. அறிவே அதிகாரம். துரோகி உங்களை ஏமாற்றினான் என்றால் அவன் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தினான் என்று அர்த்தம். புதிய கலைகளை கற்றுக்கொள்வது மற்றும் அறிவை வளர்ப்பது உங்கள் மூளையை ஒரு கோட்டையை போல மாற்றும். மீண்டும் ஒருவன் உங்களை நெருங்க அஞ்சும் அளவுக்கு உங்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள். நேரத்தின் மதிப்பு. பழி வாங்குவது என்பது நேரத்தை செலவிடுவது. முன்னேறுவது என்பது நேரத்தை முதலீடு செய்வது. முதலீடு செய்பவன் மட்டுமே எதிர்காலத்தில் லாபம் ஈட்டுவான். அத்தியாயம் 5: உறவுகளை தரம் பிரித்தல். சர்க்கரை பூசிய மனிதர்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், முகத்திற்கு முன்னால் இனிமையாகவும் முதுகுக்கு பின்னால் விஷமாகவும் இருப்பவர்களை தூக்கி எறியுங்கள். துரோகம் நடந்த பிறகு உங்களை மிக அதிகமாக புகழ்ந்து பேசுபவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்கள். மன்னிப்பு உண்டு, மறதி இல்லை. மனபாரத்தை குறைக்க அவர்களை மன்னியுங்கள். ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருக்காதீர்கள். பாம்பு சட்டையைத்தான் மாற்றும், அதன் விஷத்தை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தகவல் கசிவை தடுத்தல். உங்கள் வட்டாரத்தில் உள்ள பொதுவான நண்பர்களை கவனியுங்கள். அவர்கள் மூலம்தான் உங்கள் தகவல்கள் துரோகிக்கு செல்லும். அத்தியாவசியமற்ற தகவல்களை பகிர்வதை முற்றிலுமாக நிறுத்துங்கள். தனிமையின் வலிமை. கூட்டமான போலி உறவுகளை விட தனிமை மேலானது. தகுதியற்றவர்களை நீக்கிய பிறகு ஏற்படும் அந்த வெற்றிடத்தை அமைதியாலும் சுய சிந்தனையாலும் நிரப்புங்கள். ஒரு சிங்கம் எப்போதும் கூட்டமாக வேட்டையாடுவதில்லை. அது தனித்திருக்கும் போதுதான் அதிக வலிமையுடன் இருக்கும். நிழல் போர். உறவுகளை வடிகட்டும் போது யாரிடமும் சண்டையிடாதீர்கள். அமைதியாக
எந்த விளக்கமும் அளிக்காமல் விலகி செல்லுங்கள். உங்கள் விலக்கலுக்கான காரணம் தெரியாமல் அவர்கள் குழம்புவதே அவர்களுக்கு நீங்கள் தரும் தண்டனை. அத்தியாயம் 6. காலத்தின் கணக்கு. ஒருவன் விதைத்ததை அவனே அறுவடை செய்வான். சாணக்கியர் கூறுகிறார், காலம் என்பது அனைத்தையும் விட வலிமையானது. அது அரசனை ஆண்டியாக்கும், ஆண்டியை அரசனாக்கும். துரோகம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் கேட்கும் முதல் கேள்வி, எனக்கு ஏன் இந்த அநீதி நடந்தது, அவனுக்கு எப்போது தண்டனை கிடைக்கும் என்பதுதான். இதற்கு சாணக்கியரின் பதில் மிகவும் தெளிவானது. காலம் எப்போதுமே நேர்மையானது. இன்று துரோகி சிரிக்கலாம், ஆனால் நாளை காலம் அவன் கணக்கை தீர்க்கும். அது எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம். 1. பலமில்லாத போது மௌனம், பலம் வரும்போது புயல். சாணக்கியரின் தந்திரம் என்பது வெறும் பழிவாங்கல் அல்ல, அது சரியான நேரத்திற்காக காத்திருப்பது. உணர்ச்சி வசப்படுதல் பலவீனம். நீங்கள் காயப்பட்டிருக்கும் போது எடுக்கும் எந்த முடிவும் தவறாகவே முடியும். அந்த நேரத்தில் பழிவாங்க நினைத்தால் அது உங்களை இன்னும் ஆழமான குழியில் தள்ளும். பலமில்லாத போது அமைதியாக இரு. இது கோழைத்தனமல்ல, இது ஒரு போர் தந்திரம். புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான். உங்களை செதுக்கிக் கொள்ள காலம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இது. துரோகியை வீழ்த்த அவசரம் காட்டாதீர்கள். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது மோதினால் அழிவு உங்களுக்குத்தான். நீங்கள் பலம் பெறும் வரை உங்கள் கோபத்தை நெருப்பாக பாதுகாத்து வையுங்கள், ஆனால் அதை வெளியே காட்டாதீர்கள். 2. கர்ம வினையும் துரோகியின் குணமும். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவனின் குணம் அவனது விதியை தீர்மானிக்கிறது. உங்களுக்கு துரோகம் செய்தவன் அதே குணத்தோடுதான் மற்றவர்களிடமும் பழகுவான். அவனது இதே துரோக புத்தி அவனை ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும். எதிரிக்கு எதிரி. அவன் செய்யும் தவறுகளே அவனுக்கு புதிய எதிரிகளை உருவாக்கும். நீங்கள் கையை அழுக்காக்கிக் கொள்ளாமலேயே அவன் செய்த வினைகள் அவனை துரத்தும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். அவன் துரோகத்தை விதைத்திருக்கிறான், அவன் அறுவடை செய்வதும் துரோகமாகத்தான் இருக்கும். காலம் அவனுக்கு தண்டனை வழங்கும் போது அது நீங்கள் கொடுப்பதை விட மிக கொடூரமானதாக இருக்கும். 3. விலகி நின்று வேடிக்கை பார்த்தல். எதிரி வீழும்போது ஒரு ராஜதந்திரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பலவீனமான மகிழ்ச்சி. நீங்கள் எதிரி வீழும்போது அதை கண்டு கைதட்டி சிரிப்பது ஒரு பலவீனமான குணம். அது உங்களையும் அவனை போல மாற்றும். சாணக்கியர் சொல்கிறார், எதிரி வீழும்போது விலகி நின்று வேடிக்கை பார். அவன் தன் கர்மாவால் அழியும் போது நீங்கள் மௌனமாக அதை கவனியுங்கள். அவன் சிக்கலில் இருக்கும்போது அவனுக்கு உதவவும் வேண்டாம், அதே சமயம் அவனை மேலும் மிதிக்கவும் வேண்டாம். உங்கள் மௌனமான விலகல் அவனுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லும். நீ என் கவனத்திற்கு கூட தகுதியற்றவன். இதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் மிக உயர்ந்த தண்டனை. நண்பர்களே, துரோகம் உங்களை ஒருபோதும் அழிக்க முடியாது. உங்கள் அவசரம் மட்டுமே உங்களை அழிக்கும். இறுதி சிந்தனை. காலம் கனிந்து வரும்போது நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். உங்கள் துரோகி அவன் செய்த செயல்களின் சுமையால் கீழே விழுந்து கிடப்பான். அந்த தருணத்திற்காக பொறுமையாக இருங்கள். சாணக்கியரின் வரிகள். தர்மம் என்பது மெதுவாக நகரும், ஆனால் அது எப்போதுமே இலக்கை சரியாக அடையும். அத்தியாயம் 7. மன்னிப்பு. பலவீனமா பலமா? பழிவாங்குவதை விட மன்னிப்பது கடினம். அதனால்தான் சாணக்கியர் மன்னிப்பை ஒரு வீரனின் அடையாளமாக பார்க்கிறார். ஆனால் சாணக்கியரின் மன்னிப்பு என்பது சராசரி மனிதர்களின் மன்னிப்பிலிருந்து மாறுபட்டது. 1. மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல. இதயத்தில் மன்னிப்பு, மூளையில் எச்சரிக்கை. துரோகி செய்த செயலை உங்கள் மனதிலிருந்து விடுவியுங்கள். அப்போதுதான் உங்கள் பாரம் குறையும். ஆனால் அவன் செய்த தந்திரத்தை உங்கள் மூளையில் ஒரு பாடமாக சேமித்து வையுங்கள். சாணக்கியர் கூறுகிறார், பாம்புக்கு பால் ஊற்றினாலும் அது விஷத்தையே கக்கும். எனவே அவனை தண்டிக்கும் எண்ணத்தை கைவிடுங்கள். மன்னிப்பு. ஆனால் அவனிடம் மீண்டும் ஏமாறாமல் இருக்க அவனது முகமூடியை நினைவில் கொள்ளுங்கள். மறவாமை. 2. மனச்சிறையிலிருந்து விடுதலை. பழிவாங்குதல் உங்களை அவனோடு பிணைக்கும். நீங்கள் ஒருவரை பழிவாங்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உங்களை அறியாமலேயே அவரோடு பிணைக்கப்படுகிறீர்கள். உங்கள் தூக்கம், நிம்மதி அனைத்தும் அவனது நினைவுகளால் ஆக்கிரமிக்கப்படும். யார் பலசாலி? பழிவாங்குபவன் ஒரு கணம் மட்டுமே வெல்கிறான். ஆனால் மன்னித்து தன் வேலையில் கவனம் செலுத்துபவன் வாழ்நாள் முழுவதும் வெல்கிறான். மன்னிப்பு என்பது அவனுக்கு செய்யும் தர்மம் அல்ல, உங்களுக்கு செய்து கொள்ளும் உதவி. 3. தகுதியற்றவர்களுக்கு இடமில்லை. வாசலில் நிறுத்துங்கள். மன்னித்த பிறகு அவனை மீண்டும் நண்பனாகவோ உறவாகவோ ஏற்றுக்கொள்வது தற்கொலைக்கு சமம். ஒரு முறை துரோகம் செய்தவன் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் செய்வான் என்பது சாணக்கியரின் மாறாத விதி. அத்தியாயம் 8. ஒரு புதிய தொடக்கம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இது முடிவல்ல, உங்கள் வாழ்வின் புதிய சகாப்தத்தின் தொடக்கம். 1. அவமானமே உரம். நந்தவம்சத்தின் வீழ்ச்சியும் மௌரியரின் எழுச்சியும். சாணக்கியர் நந்த மன்னனால் அவமானப்படுத்தப்பட்ட போது அவர் அழுது கொண்டு உட்காரவில்லை.
தனது தலைமுடியை முடிக்க மாட்டேன் என சபதமேற்று ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் உங்கள் இதயத்தில் ஒரு நெருப்பை உருவாக்கி இருக்கும். அந்த நெருப்பை மற்றவர்களை எரிக்க பயன்படுத்தாதீர்கள். உங்களை ஒரு தங்கமாக மாற்ற பயன்படுத்துங்கள். 2. கல்லை ஏணியாக்குங்கள். தடைகளை தாண்டுதல். சாலையில் கிடக்கும் கல் உங்களை தடுமாற செய்யலாம். ஆனால் அந்த கற்களை சேகரித்து வைத்தால் ஒரு கோபுரத்தை கட்டலாம். துரோகிகள் உங்கள் பாதையில் போடும் முட்களை கொண்டு உங்கள் வெற்றிக்கான வேலையை அமையுங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை மன்னனாக்கும் இலக்கில் மட்டுமே இருந்தார். வழியில் வந்த சிறு சிறு துரோகங்களை அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உங்கள் இலக்கு பெரியதாக இருந்தால் துரோகிகளின் சதி உங்களுக்கு சிறியதாக தெரியும். 3. வெற்றியே இறுதி பதில். மௌனமான முழக்கம். நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வளர்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் அதிகாரம், இவைதான் அந்த துரோகிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். துரோகம் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு பக்கம் மட்டுமே, அது முழு புத்தகம் அல்ல. இந்த பக்கத்தை தாண்டி அடுத்த பக்கத்திற்கு செல்லுங்கள். சாணக்கியரின் அறிவுரைகளை ஆயுதமாக ஏந்துங்கள். உலகமே வியக்கும் வண்ணம் உயர்ந்து நில்லுங்கள். துரோகங்களை வீழ்த்தி வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்தில் சாணக்கியரின் அறிவுரைகள் எப்போதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதே போன்ற பல சக்தி வாய்ந்த வீடியோக்களுக்காக இப்போதே சாணக்கிய சபதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் வாழ்வை மாற்றும் சபதத்தை இன்றே எடுங்கள். நன்றி.